ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, டயட் லவ் பாஸ் இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தெரிஞ்சாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. உங்களில் சிலர் யாருக்குன்னா தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 26 பிப்ரவரி 1959ஆம் ஆண்டு மேற்கு சைபீரியாவின் தொலைதூர யுரல் மலைகளில் சில கனமான குளிர்கால ஆடைகளும் மற்றும் டென்ட்டுகள் பாதி அழிஞ்சு போன நிலையில் பனியினால் மூடப்பட்டிருந்ததை ஒரு சர்ச் டீம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இங்கே இருந்த டென்ட்டுகள் எல்லாம் உள்ளே இருந்து கிழிஞ்ச மாதிரி இருந்தது. இதை பார்க்க வந்த அந்த சர்ச் டீம் டென்ட்டுகளை கிழிச்சிட்டு எதையோ பார்த்து பயந்து ஓடினது போல் இருந்தது. அதுவும் இங்கே இருந்தவங்க அங்கேருந்து வெறும் கால்களில் ஓடினது, அங்கே இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு இப்படி நடந்திருக்கலான்னு யோசித்தாங்க. இந்த டென்ட்டோட என்ட்ரன்ஸ் வழியாக பட்டன்களில் கழட்டிட்டு போகக்கூட நேரம் இல்லாமல் இவங்களை ஏதோ ஒரு விஷயம் துரத்தினது போல் இருந்தது. இந்த இடத்துல இருந்த பொருட்களை எல்லாம் பார்த்து சர்ச் டீம் பெரிய ஆச்சரியத்தில் இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே சொல்ல முடியலைங்க. இந்த ஹைக்கர்ஸோட கேமரா மற்றும் அதனோடு இருந்த சில விசித்திரமான ஃபோட்டோஸ்களை வச்சு உண்மையான கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தியும் டெய்லியும் அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த டைரிஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு பல ரிசர்ச்கள் நடந்தது. ஆனால் 65 ஆண்டுகளாகியும் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கு. இந்த சம்பவம் டெட் மவுண்டைன்ஸை பற்றியும் இந்த உண்மை சம்பவத்தை டயட் லவ் பாஸ் இன்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் நடந்திருக்கும் இந்த ஹைக்கர்ஸ்க்கு? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைக்கர்ஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜனவரி 23, 1959 அன்று 10 பேரை கொண்ட ஹைக்கிங் டீம் ட்ரெயின் மூலமாக சைபீரியாவில் இருக்க உரல் மவுண்டைன் ரேஞ்சை நோக்கி பயணத்தை தொடங்கினாங்க. இந்த 10 பேருமே உரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த மாணவர்கள். அது மட்டும் இல்லைங்க, பனிமலையில் ஏறக்கூடிய அனுபவத்தையும் கொண்டவங்களாக இருந்தாங்க. இந்த குழுவில் 8 ஆண்களும் 2 பெண்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. இதில் இகோர் டயட் லவ் அப்படின்ற 23 வயது இளைஞன் தான் இந்த குரூப்போட லீடராக இருந்திருக்காரு. இவர் ஒரு டைரியை அவரோட வச்சுருந்துருக்காரு. இந்த டைரியில் அவங்களோட பயணத்தை பற்றி அப்பப்போ எழுதிட்டு வந்திருக்காரு. அப்படி டயட்டில் எழுதிய ஒரு விஷயத்தோட டிரான்ஸ்லேஷன் தான் இப்போ நான் சொல்லக்கூடியது. இந்த பயணத்தில் நமக்கு என்ன காத்திருக்கிறது, என்ன சந்திப்போம் என்று யோசிக்கிறேன் என்று எழுந்திருந்தார். இவங்களுடைய டார்கெட்டே உரல் மலையை 4000 அடி உயரத்தில் இருக்கும் மவுண்ட் ஒட்டர்டன் மலைக்கு போயிட்டு திரும்பி வர்றது தாங்க. உள்ளூர் வாசிகளான மாசி மக்கள் மவுண்ட் ஒட்டர்டனுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, அங்கே போகக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்களாம். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குன்னு நம்பினாங்க. அடுத்த சில நாட்களுக்கு ட்ரெயின், பஸ்ஸு, ட்ரக்கு, குதிரை மூலம்னு இந்த குரூப் ட்ராவல் பண்ணாங்க. ஜனவரி 28, 1951 இந்த ஹைக்கிங் குரூப்பில் இருக்க ஒருவரான யூரி யூடினுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் அவரோட பயணத்தை கண்டினியூ பண்ண முடியாமல் திரும்ப வந்துட்டுருக்காரு. மற்ற 9 ஹைக்கர்ஸும் அவங்களோட பிளான் படி ட்ராவல் பண்ண தொடங்கியிருக்காங்க. இந்த 9 பேர் கொண்ட குரூப் பனி நிறைஞ்ச பள்ளத்தாக்கில் அங்கே போனாங்களா, அவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ண முடிஞ்சதா, அங்கே என்னென்ன விஷயங்களை அவங்க பார்த்தாங்க, எதனால் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படின்ற விஷயத்த நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.